இந்த மார்க்யூ மாமா பற்றி வீடியோ போட்டோம் இல்லையா, அதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இதோட சைஸு குட்டியாக இருக்குது, 1.5 டன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இதோட சைஸே பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு தான் இருக்குது. அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதைத்தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ இதோட விட்த்து பார்த்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர் தான் இருக்குது. நார்மலான 1.5 டன் ஏசியில் வந்து ஒரு 93 சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட விட்த்து வந்து இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா மெஷர் பண்ணி பாருங்கள். பட் இது வந்து 80 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ நிஜமாவே இது 1.5 டன்னா இல்லை எதுவும் குறைச்சி கொடுத்துருக்காங்களா, நம்மளை ஏமாற்றிருக்காங்களா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஏசியை பற்றி எக்கச்சக்கமான வீடியோ போகுது, போடுவோம், எவன் கேட்பான். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த மார்க்யூ ஏசியோட ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு நம்ம வந்து இதோட டன்னேஜ் எவ்வளோ அப்படின்றத அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூலிங் கெப்பாசிட்டின்னு போட்டு 4900 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து அவுட்புட் கூலிங் கெப்பாசிட்டி, அதாவது இழுக்கக்கூடிய பவர் வேல்யூ வந்து இது கிடையாது. அது கீழேயே கூலிங் பவர் இன்புட்னு சொல்லி போட்டு 1560 வாட்ஸ் வந்து எடுக்குது. இதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டியிலேருந்து எடுக்கக்கூடிய பவர், இந்த 1560 அப்படின்றது. 4900 கூலிங் வாட்ஸ் அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு அது யூஸ் பண்ணக்கூடிய பவர் 1560 வாட்ஸ் அப்படின்றது இதுக்கு மீனிங். சரி, இப்போ ஒரு டன் அப்படின்றது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12000 BTU அளவு வெப்பத்தை, இந்த BTU அப்படின்றது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு மணி நேரத்தில் 12000 BTU அளவு வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய அந்த அளவீடு தான் வந்து ஒரு டன் அப்படின்றது. சரி, இப்போ இந்த BTUவுக்கும் இங்கே குறிப்பிடக்கூடிய இந்த வாட்ஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வாட் அப்படின்றது 3.412 BTU அந்த அளவீடை வந்து குறிப்பிடக்கூடியது. அப்போ இதை வச்சு நம்ம 4900 வாட்ஸுக்கு எவ்வளவு BTUவை வந்து அந்த வெப்பத்தை வெளியில் எடுக்கும் அப்படின்றத நம்மளால் கால்குலேட் பண்ணிட முடியுமா? ஸோ 4900 மல்டிப்ளைடு பை 3.412 போட்டோம் அப்படின்னா 16719 BTUவை வந்து இந்த ஏசி வந்து வெளியில் எடுக்கும். இப்போ நமக்கு தெரியும் ஒரு டன் அப்படின்றது 12000 BTU வெப்பத்தை வெளியில் எடுக்கக்கூடியது. அப்போ இதை வச்சு நம்ம இந்த ஏசியோட டன்னேஜை கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ இந்த வேல்யூ டிவைடட் பை 12000 போட்டோம் அப்படின்னா 1.393, அதாவது 1.39 டன் தான் வந்து இந்த ஏசியோட டன்னேஜ் வேல்யூ. மார்க்யூ மாமா வச்சு செஞ்சுட்டேயா, 1.5 டன்னு சொல்லிட்டு 1.39 டன்னா கொடுக்குற, என்னடா புத்தலாட்டாது. ஆனால் இது டேரெக்டாக நம்ம அந்த மாதிரி சொல்லிட முடியாது. அதுக்கு உள்ள ஒரு நூதனமான உருட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த கூத்தை இவங்க மட்டும் தான் பண்ணுறாங்களா இல்லை மொத்த ஏசி செக்டாருமே பண்ணுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு பிராண்டையாக தனித்தனியாக எடுத்து அதோட ஒரிஜினல் டன்னேஜ் எவ்வளோ அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது கல்பிரிட் இவங்க மட்டும் கிடையாது, மொத்த ஏசி செக்டாருமே. அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரோடது எடுத்தேன். அதோட வாட்ஸ் வந்து கூலிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5050 வாட்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1.43 டன் தான் வருது. அதே மாதிரி சாம்சங் ஏசி நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம், இருந்தாலும் சும்மா ஒரு ஐடியாவுக்காக எடுத்தேன். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 1.42 டன் வந்து வருது. அடுத்தபடியாக வேர்ல்பூல், அது வந்து பார்த்தீங்கன்னா 1.4 டன் வருது. வேர்ல்பூல் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக வந்து அவுட்புட் கொடுத்துச்சு நான் பார்த்த வரைக்கும். 1.47 டன் அதிகபட்சமாக டன்னேஜில் அவங்க தான் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக கேரியரும் வந்து பார்த்தீங்கன்னா 1.36 டன்னு. இதே மாதிரி இவங்க குறிப்பிட்ட 1.5 டன் ஏசி எல்லாமே எக்ஸாக்டாக 1.5 டன் கிடையாது. 1.4, 1.39, 1.3 டன்னு. நீங்கள் எந்த பிராண்டை செக் பண்ணிங்கனாலும் சரி, அதோட அவுட்புட் கூலிங் பவரை வச்சு நீங்கள் அதோட டன்னேஜை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு அதோட டன்னேஜ் கம்மியாக தான் வருது. ஐயோ, அப்போ பிராண்டெலாம் நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே மேட்ரு வந்து டன்னேஜ் கிடையாது. இந்த ஏசி மேனுஃபேக்சரர்ஸ் ஏசியை தயாரிக்கும் போது அவங்க டன்னேஜை மேட்ச் பண்ணணும், இல்லை கூலிங் கெப்பாசிட்டியை மேட்ச் பண்ணணும், இன்புட் பவரை மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பேராமீட்டர்ஸை அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது கிடையாது. எதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, EER, எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ, நமக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டார் ரேட்டிங்கை மேட்ச் பண்ணி தான் இவங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து இருக்கும். அப்போ அந்த கெப்பாசிட்டி எதுக்காக 1.5 டன்னு குறிப்பிடணும், என்ன ஆக்சுவலாக இருக்கோ அதை குறிப்பிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது எந்த வேல்யூவை கொடுத்தா மக்களுக்கு ஈஸியாக புரியுமோ, இப்போ 1.3 டன் இருக்கக்கூடிய வேல்யூவுக்கு நம்ம 1.3 டன் ஏசின்னு சொல்லி போடலாம்.
1.4க்கு 1.4னு போடலாம், 1.5க்கு 1.5னு போடலாம். ஆனால் அந்த மாதிரி தனித்தனியாக போட்டால் மக்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ அவங்களோட ரூமுக்கு எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக நியரஸ்ட் வேல்யூவில் அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. சரி, ஒரு 1.45 இருக்கிறதுக்கு 1.5 டன் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 1.3 டன் இருக்கிறதுக்கும் 1.5னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அது வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால அப்படி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதை 1 டனில் லிஸ்டிங் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஒரு ஏசி வாங்கும்போது நம்மளோட ரெக்யர்மெண்ட்டு 1.5 டன்னாக இருக்குது. ஸோ அப்போ அந்த 1.5 டன்னுக்கு தான் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் நமக்கு டீட்டெயிலாக ஸ்பெசிஃபிகேஷனில் பார்க்கும்போது தான் தெரியுது அது வெறும் 1.3 டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் எதுவும் டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய வேர்ல்பூல் 1.47 டன் இருக்கக்கூடிய ஏசி இருக்குது இல்லையா, இது 1.5 டன்னுக்கு நிகராக கூலிங் அவுட்புட்டை வந்து வெளியில் கொடுக்கும். அதனால் ரூம் வந்து சீக்கிரமே கூலிங் ஆயிரும். இதே இடத்துல 1.3 டன் இருக்கக்கூடிய ஒரு ஏசியை நம்ம போடும்போது இந்த ரூம் கூலிங் ஆகும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதை இன்னுமே தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரூமில் இருந்து 36,000 BTU அளவுக்கான வெப்பத்தை வெளியேற்றணும். ஸோ இதுக்கு நம்ம 2 ஏசியை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து மார்க்யூ மாமாவோடது 3 ஸ்டாரு, இதோட டன்னேஜ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1.39 டன் அதோடது. அதுக்கு அடுத்தபடியாக ப்ளூ ஸ்டாரோட டன்னேஜ் பார்த்தீங்கன்னா 1.43 கிட்ட வருது. இப்போ நம்ம இந்த 2 ஏசியையும் நம்ம அந்த 36,000 BTUவை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அப்போது இந்த மார்க்யூ ஏசி இருக்கு இல்லையா, அது வந்து 2 hours 9 minutes கிட்ட ஓடும், அதாவது 2.15 hours. அதே இது இந்த ப்ளூ ஸ்டார் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா 2 hours தான் ஓடும். அந்த மார்க்யூ ஏசியை விட ஒரு 9 minutes கம்மியாக ஓடும். ஏன்னா இதோட கெப்பாசிட்டி அதிகம் இல்லையா, அந்த டன்னேஜ் அதிகம் இல்லையா, அதனால் இது ரூமை சீக்கிரமாகவே கூல் பண்ணும். பட் இதனால் எனர்ஜியில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் மார்க்யூ மாமா வந்து 1560 வாட்ஸ் எடுக்கும். அதே இது இந்த ப்ளூ ஸ்டார் வந்து 1740 வாட்ஸ் எடுக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமான யூனிட் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது மார்க்யூ ஏசி வந்து 3.3 யூனிட் எடுக்கும், அதே ப்ளூ ஸ்டார் ஏசி வந்து 3.4 யூனிட்ஸ் எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கம்மியான நேரம் ஓடினது ப்ளூ ஸ்டார் ஏசி, ஆனால் அது அதிகமாக யூனிட் எடுத்திருக்கு. அதே அதிக நேரம் ஓடினது மார்க்யூ மாமா ஏசி, ஆனால் அது கம்மியான யூனிட் எடுத்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இதோட இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ. ரெண்டுமே 3 ஸ்டார் தான் ஆக்சுவலாக, ஆனால் அந்த 3 ஸ்டார்லையும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ப்ளூ ஸ்டார் ஏசி பார்த்தோம் அப்படின்னா அதோட எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து 3.90. ஆனால் நம்ம மார்க்யூ மாமா ஏசியோட இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 3.98 கிட்ட இருக்குது. அப்போது இந்த மார்க்யூ ஏசி தான் அதிக எஃபிஷியண்ட்டாக இருக்கும், என்ன தான் டன்னேஜ் கம்மியாக இருந்தாலும் கூட. இங்கே நான் சொல்ல வர்றது சிம்பிள் தான். என்ன தான் டன்னேஜில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கூட அது கன்சியூம் பண்ணக்கூடிய எனர்ஜி மோரார்லஸ் சேமாக தான் இருக்கும், அதோட ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து. அதே மாதிரி சைஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த மார்க்யூ மாமா சைஸ் வந்து குட்டியாக இருக்குது, முன்னாடி வாங்கின ஏசிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த சைஸ் வந்து ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்தும் மாறும். இதே ஏசி 1.5 டன் மார்க்யூ ஏசி 5 ஸ்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டைமென்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறுது. இதை விட பெரிய சைஸில் இன்டோர் யூனிட்டும் சரி அவுட்டோர் யூனிட்டும் பெரிய சைஸில் வருது. அதே மாதிரி பவரும் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் கெப்பாசிட்டி 5150 வாட்ஸ் கிட்ட வருது. ஸோ அப்போ இதில் இவங்க 5 ஸ்டார் எனர்ஜி எஃபிஷியன்சியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கெப்பாசிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இதோட சைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கூட இந்த கெப்பாசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா நிறைய ஏர் ஃப்ளோ வந்து கிடைக்கும், அதிகமான ஏர் உள்ளே வந்து வெளியில் போகும் அப்படின்றப்போ ஸோ அந்த கூலிங் கெப்பாசிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வீடியோவோட கன்க்ளூஷன் இதுதான். எக்ஸாக்டாக 1.5 டன் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறது 1.5 டன் கிடையாது, அதுக்கு கீழே தான் இருக்கும். 1.39 இருக்கலாம், இல்லை 1.3 இருக்கலாம், இல்லை 1.45 இருக்கலாம். இந்த மாதிரி அந்த ரேஷியோ வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரர் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது அந்த ஸ்டார் ரேட்டிங்கை தான். இவங்க எக்ஸாக்டாக டன்னேஜை கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம், பட் அவங்க ஸ்டார் ரேட்டிங்கை மட்டுமே மெயின் விஷயமா பார்க்குறதுனால இதை பெரிய விஷயமா பார்க்குறது கிடையாது. அதனால் எக்ஸாக்டான டன்னேஜ் வந்து நமக்கு கிடைக்காது. இந்த டன்னேஜை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அந்த அவசியம் கிடையாது. இப்போ 10க்கு 12 ரூம் சைஸ் தான் இருக்குது, அதாவது ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் உங்களோட ரூம் சைஸே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக அந்த டன்னேஜ் எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதாவது 200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 1.5 டன் ஏசியையே பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பெரிய ரூம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் அந்த டன்னேஜை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது நல்லது. ஏன்னா ரூம் கூலிங் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கலாம். ஸோ அது நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5000 வாட்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓரளவு டீசெண்டான டன்னேஜ் அவுட்புட்டை கொடுக்கக்கூடியது. அதே 5000 வாட்ஸுக்கு கீழே இருந்துச்சு அந்த கூலிங் கெப்பாசிட்டி அப்படின்னா
அதை வந்து நீங்கள் வாங்க வேண்டாம் பெரிய ரூமுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். என்ன பிராண்டு வாங்குறது அப்படின்றதே நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். என்னோடய பர்சனல் செலெக்ஷன் நான் வந்து சர்வீஸ் பேசிஸில் அண்டு பிராண்டோட ஹிஸ்ட்ரி எப்படி அந்த மாதிரி பேசிஸில் என்னோடய பர்சனல் செலெக்ஷனை கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.